வணக்கம் நேயர்களே. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா சிறப்பு தொகுப்புக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னோட இணைஞ்சிருக்கிறது சலீம். தமிழக தேர்தல் களம் இன்னைக்கும் நிறைய முக்கியமான கட்டங்களை எட்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ அரசியல் அப்டேட் பகுதியில் என்னென்ன நிகழ்வுகள் இன்னைக்கு கவனம் பெற்றிருக்குங்கிறத பார்ப்போம். சலீம், இப்ப திமுக கூட்டணியில பாக்குறோம்னா காங்கிரஸ் தொகுதி இறுதி ஆயிருச்சு, அதே போல மனிதநேய மக்கள் கட்சி இறுதி ஆயிருச்சு, IUML இறுதி ஆயிருச்சு. நேற்று தினம் பார்க்குறோன்னா மதிமுக இறுதி ஆயிடுச்சு. இப்போ மற்ற கட்சிகள் கிட்ட தொடர்ந்து 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. போன 22ஆம் தேதி பார்க்குறோம் திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை துவக்கினாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடணும், ஃபைனலைஸ் பண்ணிடணும், அடுத்து அவங்க எல்லாரும் களத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட திமுக இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஸோ பல விஷயங்களை தாண்டி திமுக காங்கிரஸுடைய கூட்டணி அப்படிங்கிறது இறுதியாயிருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமா இவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க காங்கிரஸ் தரப்புல, அதுக்கு ஒரு இழுபறி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பேசணும். இறுதியா 28 தொகுதிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிருச்சு. இப்ப காங்கிரஸ் இதுல வேற சில திட்டங்கள் போடுறாங்க. குறிப்பா என்னென்ன தொகுதிகளை கேட்டு பெறணுங்கிற திட்டங்கள் போடுறதா சொல்லப்படுது. என்னது அடுத்த கட்ட டிமாண்ட்ஸ்? இப்ப காங்கிரஸ் என்ன வைக்கிறாங்க காயத்ரி? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜெயிச்ச தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே, எங்களுக்கு நாங்க 41 கேட்டோம், 28 கொடுத்தீங்க, 2 ராஜ்யசபா கேட்டோம், 1 ராஜ்யசபா கொடுத்தீங்க. இதெல்லாம் சென்ற முறை வாங்கியதை விட அதிகம்ங்கிறது வேற கதை. பட் இருந்தாலும் நாங்கள் கேட்டதுலேருந்து நாங்கள் என்னப்போ கேட்டோம் அதுலேருந்து நீங்கள் குறைச்சிட்டீங்கல்ல. இப்போ எங்களுடைய புது டிமாண்ட் இது என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த தொகுதியில் போட்டுக்கிட்டு எங்கள் ஆட்கள் எம்எல்ஏவாக இருக்காங்களோ அந்த தொகுதியில் கை வச்சிடாதீங்க. ஓகே, அந்த தொகுதியை கேட்காதீங்க. நம்ம பார்க்குறோம் 25 தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 18 தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அதில் எதெல்லாம் இப்போ சிட்டிங்காக இருக்காங்களோ அதில் ஆமாம் சிட்டிங்காக அதே கேட்குறாங்க விட்டுருங்க. இல்லை குறைஞ்சபட்சம் ஒருவேளை அதை நீங்கள் எடுத்துப்பீங்க, எங்களுக்கு வேறு தொகுதி கொடுப்பீங்க அப்படின்னா அதில் பாதியாவது விட்டுருங்க. அதனால் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏவாவது எங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் சேம் கான்ஸ்டிட்யூன்சிலேருந்து. ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இப்போ 28 இருக்கு, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா 14 தொகுதியில் அதே போன வாட்டி அவங்க கண்டெஸ்ட் பண்ண அதே தொகுதி வேணும் அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய டிமாண்ட்ஸ். எங்க சிட்டிங் எம்எல்ஏவை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதா இருந்தாலும் லேசாக பண்ணுங்க, ஒட்டுமொத்தமாக ஆட்டத்தை கலைச்சிடாதீங்க. எங்களுக்கு ஜெயிக்கிற ஸ்கோப் அங்கே இருக்குன்னா நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிச்ச மாதிரி, அதனால் நீங்கள் ஜெயிச்சா நம்ம எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி திமுகவோட பேசி வராங்க. பார்க்கலாம் இப்போ காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளை கேட்குறாங்களோ அதே தொகுதிகளை வேற யாராவது கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்க கேட்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ புதுசாக 2 கட்சி வந்திருக்காங்க. இன்னொன்று திமுகவும் அவங்களுடைய தரப்புலையுமே அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் நிறைய கோரிக்கை இருக்கும். இந்த வாட்டி நம்ம இந்த தொகுதியில் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த வாட்டி போட்டி போட்டோம்னா ஜெயிச்சிடலான்னு அவங்களும் நிறைய நம்பிக்கையோட இருப்பாங்க. போன வாட்டி காங்கிரஸ்க்கு கொடுத்த தொகுதி இந்த வாட்டி இல்லை நமக்கு கொடுங்கன்னு கேட்குற நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ திமுக எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சது சொந்த செல்வாக்கில் கிடையாது, திமுகவுடைய ஓட்டு எல்லாம் காங்கிரஸுக்கு விழுந்திருக்கு, கூட்டணி கட்சிகளோட ஓட்டு எல்லாம் விழுந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 5 வருஷம் தான் கொடுத்துட்டோம், அடுத்து இனிமேல் நம்ம கையில் எடுத்து பார்த்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி லோக்கலில் உள்ள டிஎம்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொல்றதா பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய பலம். ஆனா அந்த கட்சிகள் எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது அந்த பெரிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவால். அதுவும் திமுகவுக்கு இந்த வாட்டி மிகப்பெரிய சவால் இருக்கு. அப்படி ஆரம்பத்திலே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையிலே இருக்கு. ஏன்னா உதாரணமா நம்ம சொல்லணும்னா 2 நாளைக்கு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே அவங்களுடைய தொகுதி எண்ணிக்கை ஜாஸ்தியா கேட்டிருந்ததாகவும் 2வது கட்ட பேச்சுவார்த்தையிலுமே இல்ல அது உடன்பாடு ஏற்படலை அப்படிங்கிறதுனால இப்ப நாளை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை அவங்க துவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்ப காங்கிரஸ்க்கு ஒரு வழியா இந்த எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, அடுத்து என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறதுல இருக்கு சவால். எக்ஸாக்ட்லி. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்களாம், காங்கிரஸுக்கு மட்டும் கொடுத்தீங்கல்ல அப்போ எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி கேட்குறாங்க. இதில் சமரசமாக போனது, இன்னும் சொல்லி போனால் விட்டு கொடுத்து போனது ஒரே கட்சி தான், மதிமுக. எஸ், மதிமுக. இதில் நம்ம மதிமுக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் அதில் இருக்குது. இந்த வாட்டி மதிமுக 4 தொகுதிகள் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் நம்பருக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம மதிமுக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் அவங்க திமுகலேருந்து தான் வெளியேறி வராங்க. 93ல் அவங்க வெளியேறாங்க, 94ல் இந்த மதிமுக அப்படிங்கிற கட்சி உருவாகுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸில் அவங்க எவ்வளவு தொகுதிகளில் போட்டி போட்டாங்க, இன்னைக்கு
அவங்க எவ்வளோ தொகுதிகளில் வந்து இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கார்ட்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். அதுபடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்களில் முதல்ல அவங்க 1994 அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கும்போது 1996 பார்க்குறோம் ஒரு தனி அணியாக அவங்க அப்போ செயல்படுறாங்க. 177 இடங்களில் அவங்க களம் காண்டிருக்கிறாங்க 1996 சட்டப்பேரவை தேர்தலில். அப்போ தான் புதுசாக அவங்க கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. அப்போ திமுகலேருந்து அவங்க தனிச்சு போகிறாங்க அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் அப்போ பேசப்பட்டது. ஒரு பெரிய சக்தியாக அவர் இருக்க போகிறாருங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்திலே இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி 1996 பார்க்கணும்னா 177 இடங்களில் போட்டியிடுறாங்க. அந்த டைம்லயும் சரி, அதுக்கு அடுத்த காலகட்டத்திலும் சரி, வைகோ வந்து ஒரு ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கரா பார்க்கறாங்க. இப்போ வரைக்கும் ஆமா, அவர் பேசினா அவ்வளோ இதுவா இருக்கும், நல்லா இருக்கும். அவர் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தாருன்னா எங்கிருந்தோ ஐரோப்பிய ஹிஸ்டரி எடுப்பாரு, அப்படியே அமெரிக்க ஹிஸ்டரி எடுப்பாரு, ஃபுல்லா வந்து லோக்கல்ல ஹிஸ்டரி பேசுற வரைக்கும் பிரமாதப்படுத்திடுவாரு. அந்த ஸ்டேஜே ஃபயரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னும் போது ஆரம்பத்தில் பெரிய மவுஸ் இருந்தது. 177 தொகுதிகளில் அவங்க களம் கண்டிருக்காங்க. அப்படியே நம்ம அடுத்து பார்க்குறோம் 2001 தேர்தல் அப்படின்னு பார்க்குறோன்னா 211. அவங்க 96 தேர்தலில் போட்டி போட்ட இடத்தை விட ஜாஸ்தி 211 இடம். அப்பயும் அவங்க தனி அணியாக களம் கண்டிருக்கிறாங்க அந்த 2001 தேர்தலையும். அடுத்து நம்ம பார்க்குறோம் 2006 தேர்தலில் அப்படியே சரிஞ்சிருச்சு 35 தொகுதிகளில் தான் அவங்க போட்டி போடுறாங்க. ஸோ 177 211லேருந்து 35 ஒரு பெரிய ஃபால் அப்பயே. அதுக்கப்புறம் பார்க்குறோன்னா 2011 அவங்க தேர்தலையே புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த தேர்தல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த சில கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 2016 எப்படி இருந்திருக்கு, அதே போல் 2021. இப்போ 2016 பார்க்குறோம் 29. அப்போ இன்ஃபேக்ட் அவங்க மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒன்று புதுசாக ஆரம்பிச்சு விஜயகாந்த் அவர்களை அவங்க இருந்தாங்க. மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக இவங்க எல்லாரும் ஒரு அணியாக இருந்தாங்க மக்கள் நல கூட்டணி. அதில் 29 தொகுதிகள் அப்படி இருந்தது. அப்புறம் கடைசியாக போன சட்டமன்ற தேர்தல் 2021 பார்க்குறோன்னா 6 தொகுதிகளில் அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க. இப்போ சரி, அதே 6 இந்த வாட்டியும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த வாட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சம்பந்தமாக உங்ககிட்ட பேச வரக்கூடிய எல்லார்கிட்டையுமே சொல்கிறது என்னென்ன, புதிய கட்சிகள் வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் விட்டு தரணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து எல்லா தோழமை கட்சிகள்கிட்டுமே அவங்க பேசுகிறதா இருக்குது. அந்த வகையில் இந்த வாட்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும்போது 4 தொகுதிகள் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் சின்னம், இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா சலீம்? இப்போ நேற்றுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வந்து தனி சின்னம், மீதி 3 தொகுதிகளில் உதயசூரியன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் மெயினாக வந்து இப்போ உதயசூரியன் சின்னத்தில் நின்னா மக்கள் மத்தியில் ஆல்ரெடி ஒரு ரெகக்னிஷன் இருக்கு, வாக்குகள் வாங்கலாம், வெற்றி சுலபமாகும் அப்படின்னு சொல்றாங்க காயத்ரி. இதனால தான் உதயசூரியன் சின்னத்தை சூஸ் பண்ணதா சொல்றாங்க. பட் ஒரு தொகுதியில் அவங்களுடைய சொந்த சின்னத்தில் நிற்கிறதா சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல இதை பற்றி என்ன சொல்றாங்க காயத்ரி? எலெக்ஷன் கமிஷன் என்னன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டு ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாமல், அதாவது 6 வருஷம் 7 வருஷமாக உங்களுடைய சின்னத்தில் நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் ஜெயிக்காமல் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேயே இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. கடந்த செப்டம்பர் 2025 கூட நம்ம பார்க்குறோன்னா ஒட்டுமொத்த நாட்டிலையுமே சுமார் 400க்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய அங்கீகாரம் இப்படி பறி போயிருக்கு. அவங்க வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே அவங்க ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை. அவங்க தேர்தல் களத்தில் பார்க்கணும்னா அவங்களுடைய சின்னத்தில் அவங்க போட்டி போடலை. இது போன்ற பல காரணங்களால் அவங்களுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ மதிமுக மாதிரி ஒரு 30 ஆண்டுகளை கடந்த ஒரு கட்சி அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ரொம்ப கவனமா இருக்கிறார். அதுவும் ஒரு காரணம். இந்த ஒரு தொகுதியில அவங்களுடைய தனி சின்னத்துல இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாவும் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, கொடுத்த சீட்ல ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து பயணிக்கும் போது அந்த கட்சியினுடைய செல்வாக்கு சின்னம், அதை வைத்து நாம் இங்க வந்து வெற்றி கணி பறிப்பது, அதே நேரத்தில் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியும்
காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்பு. இன்னொன்று, நம்ம நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இப்போ விசிகா உள்ளிட்ட கட்சிகள்லாம் கூட 2 தொகுதிகள்னு சொல்லும்போது ஒரு தொகுதியில் உதயசூரியன் இருக்கட்டும், ஒரு தொகுதியில் நாங்கள் எங்களுடைய சின்னத்தில் போட்டி போடுறோம். ஸோ த பார்ட்டிஸ் ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் அந்த அங்கீகாரம். அது எப்பயும் போயிடும். ஏன்னா அந்த ஒரு நோக்கத்தை கொண்டு தான் அந்த அரசியல் கட்சிங்கிறதே உருவாகுது. அதுக்கான ஒரு அவங்களுடைய பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனைனால அந்த முக்கியமான ஒரு கோர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா அரசியல் கட்சிகளுமே கவனமா இருக்காங்க. அதுல மதிமுகவும் முக்கிய கவனமா இருக்கிறதுனால தான் 4ல் ஒரு தொகுதி நாங்க எங்களுடைய தொகுதி எங்க சின்னத்துல, மீதி 3 வந்து உதயசூரியன் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான அரசியல் களம் இப்படி இருக்கு. இப்போ என்டிஏ ரொம்ப பரபரப்பா இருந்ததுங்களே காயத்ரி, விஜய் வருவாரா மாட்டாரா? ஆமா, அதுதான் வந்து 2-3 நாளா பெரிய பேச்சா இருந்துச்சு. எப்பத்துல இருந்து இந்த பேச்சு ஆரம்பிச்சுன்னா, சரி காங்கிரஸ் டிஎம்கே உடைய கூட்டணி இறுதியானதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இந்த பேச்சு வந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை காங்கிரஸோட தீவிர பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, எப்படியும் காங்கிரஸ் டிஎம்கேலேருந்து வந்துருவாங்கங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி வந்தாச்சு. 28 தொகுதின்னு ஃபைனலைஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப என்டிஏல சேர போறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருக்கு. பேச்சுவார்த்தைகள் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ தாவேகாவினர் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, காங்கிரஸ் எங்க பக்கம் வரேன்னு சொல்லி எங்களை வச்சு அங்க கூடுதல் சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வந்து திருச்சியில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், அதில் விஜய் மேடை ஏறுவாரா இப்படிலாம் கூட பேசியிருந்தாங்க. பட் மேடை ஏறலை. இபிஎஸ் என்ன சொல்கிறார், ஏற்கனவே விஜய் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லியிருந்தாங்க அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி. திரு இபிஎஸ் அவர்களும் அது சம்பந்தமா பேசியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் வந்து நிர்மல்குமார் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, நாங்க பாஜகவோட இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல இல்லைங்கிறத அவங்க ஆரம்பத்துல இருந்தே தெளிவுபடுத்தினாங்க. அப்புறம் தான் நம்ம அரசியல் வட்டாரத்துல என்ன சொன்னாங்க, சரி நீங்க பாஜகவோட நேரடியா போல, ஒருவேளை அமமுக மாதிரி ஒரு ரூட் எடுக்கிறீங்க, அமமுக பாஜகவோட பேசுறாங்க, இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுகவோட பேசுறாங்க, அந்த மாதிரி டிவிகே வந்து அதிமுகவோட பேசுதோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கூட எடுத்து பேசியிருந்தாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதில் கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு நீங்களா இருக்கு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? அப்படி எதுவும் இல்ல, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை இல்ல. போதுமா சார்? நான் இப்ப சொல்றேன்ல, பாவாக்காவோட நாங்க இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நடத்துவீங்களா சார்? சார் இது என்ன கற்பனையான கேள்வி? நடத்துவீங்களா போவீங்களான்னு அதுதான் இல்லைட்டு இன்னும் பாவாக்காவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை பேசவில்லை. அதாவது இபிஎஸ் ஒரு மலர்ந்த முகத்தில் இருந்தால் கூட அந்த டென்ஷன் அப்படியே தெரியுது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடியும் செய்தியாளர்கள் இதே போன்ற ஒரு கேள்விகள் கேட்கும்போது யார் வேணாலும் வரலாம், திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒற்றை கொள்கையோட யார் வந்தாலும் அதிமுகவில் இடம் உண்டு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் உண்டுன்னு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இப்போ அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைச்சிட்டாரு. பட் அரசியல் வட்டாரங்களில் என்ன பேசிக்கிறாங்க காயத்ரி, அதாவது வந்து விஜயோட பாஜகவும் அதிமுகவும் பேசி பார்த்ததா அரசியல் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற தகவல் இது. அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் நீங்கள் எங்களோட வந்துருங்க, 60 சீட்டு தரும், டெப்யூட்டி சிஎம் போஸ்ட்டும் தரும் அப்படின்னு சொல்றாங்க. பவன் கல்யாணுடைய எக்ஸாம்பிள்லாம் காமிச்சாங்க. பவன் கல்யாணே டைரக்டா விஜய் கிட்ட பேசினதா சொன்னாங்க. பட் இந்த பக்கத்துல இருந்து என்ன டிமாண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தாபக என்ன சொல்றாங்க, அதெல்லாம் உங்க டிமாண்ட் சார், இப்போ நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. 2.5 வருஷம் எங்க விஜய் சிஎம், 2.5 வருஷம் உங்களில் யாராவது ஒருத்தர் சிஎம், அது திரு இபிஎஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஆனால் முதல் 2.5 வருஷம் திரு விஜய் கொடுத்துடணும். ஏன்னா கர்நாடகா பக்கம் பேசின மாதிரி நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வருது. கர்நாடகாவில் ஒரு சிக்கல் இருக்கு. முதல்ல 2.5 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க, சரி நீங்கள் 2.5 வருஷம் செஞ்சிட்டீங்க, ஆட்சியை திருப்பி கொடுத்துருங்கன்னா தரலை. இந்த 2.5 வருஷம் வந்து 2 கட்சிகள் சேர்ந்து கோயலிஷனா அமைச்சாலும் அங்க இருக்கு. காங்கிரஸ் கூட்டணி இப்ப ஆட்சி அமைச்சிருக்கும் போதும் திரு சித்தராமையா, திரு டி.கே. சிவகுமார் இவங்க 2 பேருக்குள்ளயுமே அந்த பிரச்சனை இருக்கு. 2.5 இயர்ஸ்ல இப்பதான் அது ஒரு வழியா முடிஞ்சிருக்கு. இப்ப திரும்ப நீங்க இதை சொல்லும் போது எனக்கு திரும்ப கர்நாடகா பக்கம் தான் மைண்ட் போகும். அந்த ஃபார்முலாவை சொன்ன உடனே பிஜேபியை காட்டிலும் அதிமுக அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். என்னடா இது, நம்ம இபிஎஸ் மறுபடியும் சிஎம் ஆயிடுவாருன்னு தான் நம்ம கூட்டணியெல்லாம் சேர்த்து ஃபைனலைஸ் பண்றோம், கடைசியில் விஜய் வந்து அவர் சிஎம் ஆகிறதுக்கு நம்மளை வேலை பார்க்க சொல்றாரு, நம்மளை கூட்டணி பேச சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சி ஆயிட்டு இது போல ஒரு கூட்டணி அதிமுகவுக்கு வேண்டாம். ஆனால் இபிஎஸ் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி அதிமுக உறுதியாக இருக்காங்க. இல்லை நாங்கள் கட்சி ஆரம்பித்ததே ஆட்சியை பிடிக்கணும், சிஎம் ஆகணும் அப்படிங்கிறதான் விஜய் கட்சி உறுதியாக இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணியில் யாராவது ஒருத்தர் சிஎம் ஆகணும். இப்போ தான் பெரிய பிரச்சனை எல்லாம் உள்ளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கூட்டணி ஃபார்ம் ஆகிருக்கு, மறுபடியும் நீங்கள் வந்து விஜய் கூட்டணிக்குள்ளே இழுக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு சோதனை வருது அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்களில் பேச்சு.
இன்னொன்று இது வந்து ஒரு வதந்தியாக போயிட்டு இருக்கிறதா இல்லை நிஜமாவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அரசியல் களத்தில் நாளை பின்ன இருக்குமா அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இந்த அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இந்த டிமாண்ட் கேட்டுட்டு எப்படி ஏடிஎம்கே ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிறதுமே ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த டெப்யூட்டி சிஎம்ங்கிற போஸ்ட்டை ஏற்றுக்கிறதுல என்ன மிகப்பெரிய தடையாக இருக்குது, இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் சிஎம்மாக இருக்கார். அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். என்னெல்லாம் போர்ட்ஃபோலியோ இருக்கோ அதை சிஎம் எடுத்துப்பார். உதாரணத்துக்கு போலீஸ் துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே போலீஸ் கண்ட்ரோலில், அதை சிஎம் கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. அப்போது ஒரு டெப்யூட்டி சிஎம்க்கு என்ன கிடைக்கும்? ஒரு மந்திரி பதவி இன்ட்டு ஒரு 4 இலாக்கா கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 4 மந்திரி பதவி சேர்ந்தது தான் டெப்யூட்டி சிஎம் பதவின்னு அதை எப்படி பவர்ஃபுல்லாக பார்க்க முடியும்? அப்போ வெறும் பெயர் அளவில் இருக்குமா? இது அடுத்த தேர்தலில் எப்படி பாதிக்கும்? செயல்பட முடியுமா? இல்லை எல்லாத்துக்கும் சிஎம் கேட்டு செயல்படணுமா? இப்படி பல கேள்விகள் இருக்கிறதுனால அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையுமே அவங்க பார்க்க. எக்ஸாக்ட்லி. ஆனால் நாங்கள் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாவேகா உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது. எல்லாருக்குமே அதற்கான உரிமை உண்டு. ஸோ இப்போ அரசியல் களத்தில் இது எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது நிலையில் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் திரு ரஜினிகாந்த் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், திமுக மிரட்டிட்டாங்க ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் திரு ரஜினி அவர்கள் ஐதர் அவர் ட்வீட் மூலமாக சொல்லுவார்னு எதிர்பார்க்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விழா மேடையில் பேசும்போது கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே கழுகு காக்காய் பிரச்சனை இருந்தது, அதை வந்து திரு ரஜினி தான் முடிச்சு வச்சுட்டாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு, ரஜினியை திமுக மிரட்ட பார்த்தாங்க, அவர் அரசியலுக்கு வரல. விஜய் அப்படிலாம் கிடையாது, விஜயை யாரும் பணிய வைக்க முடியாதுங்கிற அளவில் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லேயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிகிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டில் உட்காரல பயந்துட்டு. ரொம்ப பகிரங்கமாக ஆதவர்ஜுனா வந்து ரஜினி அவர்களை டச் பண்ணிட்டாரு. ரஜினி அவர்களை டச் பண்ணா ரியாக்ஷன் கண்டிப்பா திரு ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட இருந்தே இது ஃபயரா இருக்கும்னு சொல்லி எல்லாம் நானும் இப்பதான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ட்வீட் வருமா அப்படின்னுட்டு. இப்ப வரைக்கும் எதுவும் வரல. கண்டிப்பா ஆனா ஒரு ட்வீட்டோ ஏதோ ஒரு பதில் கண்டிப்பா வரும், அதையும் நம்ம என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இவ்வளவு பெரிய அரசியல் பரபரப்புல இன்னொரு பரபரப்பு இன்னைக்கு நடந்தது, அதையும் நம்ம மறக்க கூடாது. தமிழ்நாட்டிற்கான பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்றிருக்கிறார். ஆளுநர் அப்படின்னாலே கடந்த சில வருஷமா நம்ம தமிழக அரசியல் களத்துல பெரிய சுவாரஸ்யம் தான். அதுவும் திரு ஆர்.என். ரவி அவர்கள் வந்ததுலேருந்தே ஃபயரா இருக்கு. அவர் அசம்பிளிலேருந்து வாக் அவுட் பண்றதாகட்டும், அவர் எதிர்கருத்துக்கள் வைக்கிறதா. சாதாரணமாக ஆளுநர்கள் வெளியே போனால் எங்கேயும் பேச மாட்டாங்க, நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க, பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் திரு ரவி அவர்கள் தன்னுடைய சித்தாந்தத்தை ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சு பயங்கரமான முரண்பாடு அவருக்கும் தமிழக அரசுக்கும். புது ஆளுநர் எங்கேருந்து வந்திருக்காருங்க காயத்ரி? புது ஆளுநர் வந்து கேரளாவுடைய ஆளுநர். அவர் இங்கே பொறுப்பு ஆளுநராக இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிறாரு. திரு ஆர்.என். ரவி இங்க இருந்து அவர் போயிருக்கிறது மேற்கு வங்கம். அது ஏற்கனவே வந்து ஒரு ஹாட் சீட் பாலிடிக்ஸா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்க வந்து திரு ஆர்.என். ரவி போயிருக்கிறாரு. அப்படிங்கும் போது இவ்வளவு நாள் இங்க எப்படி ஒரு பரபரத்துக்கிட்டு இருந்ததோ ஆளுநர் மாளிகை, இனிமே மேற்கு வங்கத்தில் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அங்கே நிறைய நியூஸ் இதுக்கு மேல வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கண்டிப்பா அந்த சுவாரஸ்யத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பொறுப்பு ஆளுநராக அந்த பொறுப்பேற்ற காட்சிகளை பார்க்கலாமா? Rajendra Vishwanath Arlekar do swear in the name of God, do swear in the name of God that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu, that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu சலீம். இப்போ இந்த காட்சிகளை பார்த்துட்டோம். அப்படியே நம்மளுடைய இதை கேமராவை பேன் பண்ணி மேற்கு வங்க ஆளுநராக திரு ஆர்.என். ரவி பதவியேற்று அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். रविंद्र नारायण रवि ईश्वर की शपथ लेता हूँ कि मैं श्रद्धापूर्वक पश्चिम बंगाल के राज्यपाल के पद का कार्यपालन करूँगा और अपनी पूरी योग्यता से
संविधान और विधि का परिरक्षण, संरक्षण और प्रतिरक्षण करूंगा और मैं पश्चिम बंगाल की जनता की सेवा और कल्याण में निरत रहूंगा। இதில் சுவாரஸ்யம் பாருங்கள், திரு RN ரவியை தான் மேற்கு வங்கத்தில் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சவொன்னே மம்தா பானர்ஜி அவர் அங்கே மேற்கு வங்கம் போகிறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த போஸ் வந்து கவர்னர் மாளிகையிலேருந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தாங்க. ஓகே, மத்திய அரசு பாஜக எல்லாம் சேர்ந்து அவர் அதுக்கு எதிர்த்தாரு, அவரை ராஜினாமா செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷனை வச்சுட்டு இப்போ RN ரவிக்கு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மோதல் போக்கில் இருந்ததை நான் கேள்விப்பட்டேன், உச்சநீதிமன்றம் சில அப்சர்வேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், மேற்கு வங்கம் தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ முன்னாடியே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த வரவேற்பு காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கு. பட் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வரவேற்பெல்லாம் பண்ணும்போது மேற்கு வங்கம் தன்னை நேசிப்பவர்களை நேசிக்கும் அப்படின்னு சொல்லி திரு RN ரவி அவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்களாம். ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜா இருக்கு. திரு RN ரவி இதுக்கு மேல மேற்கு வங்கத்தில் என்ன மாதிரியான ஒரு அரசியலை கையாள போறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் டேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு இருக்க போகுதுங்கிறதா இருக்கு. ஸோ கமிங் பேக் டு அவர் திங், இப்போ டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், காங்கிரஸோட அவங்களுக்கான அந்த தொகுதி பங்கீடு இறுதியாயிருச்சு. மனிதநேய மக்கள் கட்சி, IUML, ஸோ மற்ற கட்சிகள் கிட்ட பேச்சு, மதிமுகவுடையும் இறுதியாயிருச்சு. இப்போ CPM இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? அவங்க என்ன சொல்கிறாங்களா காயத்ரி, அதாவது நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் பயணித்தோம், காங்கிரஸ் கட்சியும் அந்த மாதிரி ஒன்றா தான் பயணித்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு 3 சீட் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, ஒரு ராஜ்யசபா MP சீட்டு கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ராஜ்யசபா போஸ்டிங் கூட கொடுக்கல, நாங்களும் வந்து ஒரு காலத்தில் ஒரு உயர்ந்த கட்சி தான், ரொம்ப லாயலாக உங்களோட கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்கு ஏன் நீங்கள் கூடுதலாக சீட்ஸ் கொடுக்கக்கூடாது? அப்போ அந்த கட்சி உயர்ந்ததாகவும் நாங்கள் என்னமோ தேய்ந்து வரதாகவோ ஒரு பிம்பத்தை உருவாக்கிடும். அந்த பிம்பம் வேண்டாம், கடந்த முறை கொடுத்ததை விட எங்களுக்கு அதிகமாக கொடுங்க. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க 2 இலக்கத்தில் கேட்டிருந்ததா கூட தகவல் இருந்தது. ஸோ மற்றவங்க கிட்ட சொல்கிற அதே ஒரு விஷயம்தான், புது கட்சிகள் கூட்டணியில் இணையறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் 2 இலக்கம்னு உங்களுக்கே கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சிரமமாயிரும் அப்படின்னு சொன்னதுனால சரி 2 இலக்கம் வேண்டாம், ஆனால் கடந்த முறை போட்டி போட்டதை விட இந்த முறை எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ 2வது பேச்சுவார்த்தையிலுமே அது ஒரு இழுபறியில் இருக்கிற நிலையில் பார்க்கலாம் அடுத்த கட்ட பேச்சு. ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துக்கிறாங்க, திமுக சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான், இருந்தாலும் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணுங்கிறத கேட்குறாங்க. பார்க்கலாம் ஃபைனலாக எந்த நம்பருக்கு அவங்க வராங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஜனநாயகன் படம் சென்சார் போர்டு ஏற்கனவே பார்க்க வேண்டியது ஒரு 2-3 டேஸுக்கு முன்னாடி, பட் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, சென்சார் போர்டுன்னு வரல. மறுபடியும் அந்த 17ஆம் தேதி அதை வந்து அந்த சென்சார் போர்டு மெம்பர் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. விஜய் 234 தொகுதியிலையும் ஆள் இறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே நாளில் வந்தார், 60 பேரை செலக்ட் பண்ணார், 60 வேட்பாளர்களை. அதுக்கப்புறம் எந்த வேட்பாளர்களையும் இன்னும் செலக்ட் பண்ணலை, டெல்லி போகிறாரு. ஏற்கனவே பாஜக தரப்பில், அதிமுக தரப்பில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் அப்படின்னு சொல்லி அரசியல் களத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், 60 சீட்டு கொடுக்குறோம், துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நல்லாவே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. பட் விஜய் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டார்னா அது கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிடும். இப்போ நம்ம இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம்? ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சி செஞ்சது 1991 பிரம்மாண்ட வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் மறுபடியும் 96லேயே திமுக கவர்மெண்ட். இதோட ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் கரியர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தில் தான் திரும்ப வந்தாங்க 2001ல். ஸோ அந்த தேர்தல் வரலாறு நாம பார்த்துடலாமா? ஆயிரத்தி 1996 முதலமைச்சரான கருணாநிதி முதல் முறையாக 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செஞ்சிருந்தார். உழவர் சந்தை, கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு, சென்னையில் டைட்டில் பார்க் என கருணாநிதி அரசாங்கம் ஸ்பீடாகவே இருந்துச்சு. பாமக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ்னு திமுக கூட்டணியும் பலமாக இருந்துச்சு. இதனால மக்கள் திமுகவுக்கு மீண்டும் வாக்களிப்பாங்க என்ற நம்பிக்கையும் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. மறுபுறம் வழக்குகளால் துவண்டு போய் கிடந்தது அதிமுக. ஜெயலலிதா வழக்கமா கூட்டங்கள்ல பேசும்போது நெருப்பாற்றில் நீந்தி வந்தேன் என்று சொல்லுவாங்க.
உண்மையிலேயே 1996 முதல் 2001 காலகட்டம் அவர் நெருப்பாற்றை கடந்தது போலதான் இருந்துச்சு. 1996ல திமுக அரசாங்கம் அமைஞ்சதுமே ஜெயலலிதா அவரது அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் புகார்கள் மீதான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. அதிமுக ஆட்சியில பஞ்சாயத்துகளுக்கு கலர் டிவி வாங்கியதுல ஊழல்னு 1996 டிசம்பர்ல ஜெயலலிதா அவரது தோழி சசிகலா கைது செய்யப்பட்டாங்க. ஜெயலலிதா 28 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ஜெயலலிதாவை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குச்சு. வழக்குகளால 2001 தேர்தலிலேயே போட்டியிட முடியாத சூழல் ஜெயலலிதாவுக்கு உருவாகுச்சு. 2000ஆம் ஆண்டு பிப்ரவரியில கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்குல ஜெயலலிதாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அதே ஆண்டு அக்டோபர்ல டான்சி நிலபேர வழக்குல ஜெயலலிதாவுக்கு விசாரணை நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையை விதிச்சுச்சு. குற்ற வழக்குல 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றால் தேர்தல்ல போட்டியிட முடியாது. ஆனா போராடி வெற்றியை பெறுவதில் கவனமாக காய் நகர்த்தினாங்க. 1996ல கருணாநிதியோட கூட்டணி உத்திய ஜெயலலிதா தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கு கைமேல் பலனாக தேர்தல் நெருங்கிய வேளையில திமுக கூட்டணியில இருந்த பாமக ராமதாஸ் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாரு. அவரது பாதையில தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரும் ஜெயலலிதாவோடு கரம் கோர்த்தாரு. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என பெரும் கூட்டணியை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. களம் அப்படியே மாற தொடங்குச்சு. மறுபுறம் திமுக பெரிய கட்சிகள் எல்லாம் கூட்டணியை விட்டு போக மதிமுகவை கூட்டணியில வைக்க மல்லு கட்டியது. இறுதியாக விரும்பிய தொகுதியை தரலன்னு வைகோ கூட்டணியை முறிச்சிட்டு தனியா போட்டின்னு போயிட்டாரு. இறுதியாக விசிக, எம்ஜிஆர் கழகம், காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்று சிறு கட்சிகள் எல்லாம் கூட்டணியில திரட்டினாரு கருணாநிதி. பிரச்சாரத்தில் மக்களோட அனுதாபத்தை பெறும் உக்தியையும் கையாண்டாங்க ஜெயலலிதா. 2 ஆண்டுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று சட்டம் சொல்லுற வேளையில ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி, புவனகிரி, புதுக்கோட்டை என 4 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த வேட்புமனுக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட தேர்தலில் தான் போட்டியிடக்கூடாது என்று சதி நடப்பதாகவும் அரசியலில் துன்புறுத்தப்படுவதாகவும் கருணாநிதியை குறிவைத்து பிரச்சாரத்தை நகர்த்தினாங்க ஜெயலலிதா. எந்த தொகுதியிலும் போட்டியிடாத ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளியாக சுற்றி பிரச்சாரம் செய்ய அவங்க கணக்கு கடைசியாக கச்சிதமாக வேலை செஞ்சது. அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி 196 இடங்கள்ல ஜெயிக்க அதிமுக ஆட்சியை பிடிச்சது. திமுக கூட்டணி வெறும் 37 இடங்கள்ல பிடிக்க திமுக ஆட்சியை இழந்துச்சு. சுயேட்சை ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாரு. அதிமுக கூட்டணியில அதிமுக 132 இடங்களையும், தமாக 22 இடங்களையும், பாமக 20 இடங்களையும், காங்கிரஸ் 7 இடங்களையும், சிபிஎம் 6 இடங்களையும், சிபிஐ 5 இடங்களையும், குடியரசுக் கட்சி, தேசிய லீக், ஃபார்வர்ட் பிளாக், சுயேட்சை என தலா ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருந்துச்சு. திமுக கூட்டணியில திமுக 28 இடங்களையும், பாஜக 4 இடங்களையும், காங்கிரஸ் ஜனநாயக பேரவை, எம்ஜிஆர் கழகம் தலா 2 இடங்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 இடத்திலும் ஜெயிச்சிருந்துச்சு. 1991 முதல் 1996 ஜெயலலிதாவோட அரசாங்கம் பெரிதும் விமர்சிக்கப்பட்டுச்சு. 1996க்கு பிறகும் ஊழல் வழக்குகளால அதிமுகவும் ஜெயலலிதாவும் நிலைகுலைந்து போக ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்வே அஸ்தமித்து விட்டது என்று ஆருடங்கள் கூறப்பட்டுச்சு. அவற்றையெல்லாம் 2001ல உடைச்ச ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிடாமலேயே 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது காயத்ரி. ஆனால் நேரமின்மை காரணமாக நம்மளால் மைக் செக் 1 2 3 அரசியல் அலப்பறை இன்னைக்கு ஆதவர்ஜுனா என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கிற அரசியல் அலப்பறை இருந்தது. நம்ம 7 அரவிந்த் தொகுத்து வழங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாமே மக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம திரையில் தெரிகிற அந்த QR கோடை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? மொபைல் ஃபோனில் உங்களோட கேமரா இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு யூடியூப் லிங்க் டிஸ்பிளே ஆகும். அந்த யூடியூப் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நம்ம தந்தி டிவி யூடியூப்பில் நம்ம
தேர்தல் திருவிழா ப்ரோக்ராம்குள்ளே போய்டும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் நம்ம டிவியில் வராத ப்ரோக்ராம்ஸு கூட அதில் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் அங்கே போய் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நிச்சயமாக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள், தேர்தல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா சிறப்பு தொகுப்பு இதோட நிறைவு பெறுது.